ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம்சன் அகாடமி. நண்பர்களே, நம்ம பாருங்க பிஓ எக்ஸாமுக்கான சைக்காலஜி டெய்லி 10 கொஸ்டின்ஸ் தாங்க நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ அதில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது யூனிட் 3. நம்ம யூனிட் 3 தான் பார்த்துட்ருக்கோம். யூனிட் 3ல் 5th கொஸ்டின் தான் நம்ம வந்து பார்க்க போகிறாங்க. ஓகேங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே வந்து போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்காரன புதுசாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த டெஸ்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஒரு கொஸ்டின் கொடுத்துருந்தோம். அதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தலாம் பாருங்க. பிறக்கும்போது குழந்தைகளிடம் காணப்படும் மனவீழ்ச்சிகள் டேஷ் எனப்படும். ஸோ ஒரு குழந்தை பிறக்கிறப்போ அதுகிட்ட உருவாகக்கூடிய அந்த மனவீழ்ச்சிகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன அப்படின்றத வந்து நம்ம கேட்டிருந்தோம். இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரைமரி எமோஷன்ஸ், அதாவது அடிப்படை மனவீழ்ச்சிகள் அப்படின்னு அழைக்கப்படும். டி தாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ ஒரு குழந்தை பிறக்கிறப்போ அந்த குழந்தைகள்கிட்ட உருவாக்கக்கூடிய அந்த மனவீழ்ச்சிகள் எமோஷன்ஸ் வந்து பிரைமரி எமோஷன்ஸ், அடிப்படை மனவீழ்ச்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படும். அப்போ டி தான் வந்து இதுக்கான ஆன்சர். ஓகே, இந்த இந்த இன்னைக்கான 10 கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் பாருங்க. அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், மனித மனவீழ்ச்சிகள் இயல்போக்கங்களிலிருந்து உருவாகுபவையாகும் என கூறியவர். மனித மனவீழ்ச்சிகள் இயல்போக்கங்களிலிருந்து உருவாகுபவையாகும் என கூறியவர் யார்? ஸோ இயல்போக்கம் அப்படின்னாலே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிட்டு இருக்கும். இயல்போக்க கோட்பாடு யாருடையதுன்னா மக்டுக்கல். ஸோ மக்டுக்கல் தான் வந்து இயல்போக்க கோட்பாடு சொல்லியிருப்பாரு. அப்போ அப்படி மனவீழ்ச்சிகளும் எதுலேருந்து தான் தோன்றுதுன்னு சொல்றாரு. அந்த இயல்போக்கங்கள் இருந்தால் வந்து மனவீழ்ச்சிகளும் வந்து தோன்றுது அப்படின்னு சொல்லிட்டு மக்டுக்கல் வந்து குறிப்பிடுறாரு. அப்போ பி தான் வந்து இதுக்கான ஆன்சர். அடுத்து இரண்டாவது கேள்வி, இயல்போக்க நடத்தை எத்தனை கூறுகளை கொண்டது? ஸோ இப்போ மனவீழ்ச்சிகள் இயல்போக்கில் இருந்து தோன்றுதான் அப்படின்னு சொல்லிட்டு மக்டுக்கல் சொல்லிட்டாரு. அப்படி உருவாகக்கூடிய அந்த இயல்போக்க நடத்தை எத்தனை கூறுகளை கொண்டது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இயல்போக்க நடத்தை வந்து 3 கூறுகளை கொண்டதுங்க. ஓகேங்களா? அப்போ பி தான் வந்து இதுக்கான ஆன்சர், 3 கூறுகளை கொண்டது. ஓகேங்களா? ஸோ அறிவு, உணர்வு, உடல் இயக்கம். அறிவு, உணர்வு, உடல் இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு 3 விதமான அந்த கூறுகளை கொண்டதாக தான் வந்து இந்த இயல்போக்கம் காணப்படும். இந்த இயல்போக்கங்களின் அடிப்படையில் தான் வந்து மனவீழ்ச்சி தோன்றுது அப்படின்னு சொல்லிட்டு மக்டுக்கல் சொல்றாரு. ஓகேங்களா? அடுத்து பார்க்கலாம் பாருங்க. மனவீழ்ச்சி தூண்டல்கள் மூளையின் எப்பகுதியை தாக்குகிறது? ஸோ ஒருத்தருக்கு வந்து ஒரு எமோஷன் ஏற்படுது. அந்த எமோஷனோட அந்த ஸ்டிமுலேட் பண்ணும் இல்லைங்களா? அந்த எமோஷனோட அந்த தூண்டல்கள் வந்து மூளையோட எந்த பகுதியை போய் தாக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூளையின் ஹைப்போதலாமஸ் பகுதியை தாக்குகிறது. அப்போ சி தாங்க இதுக்கான ஆன்சர். மூளையோட ஹைப்போதலாமஸ் பகுதியை தான் போய் என்ன பண்ணுதுங்க, தாக்கக்கூடியதா இருக்கு. அப்போ சி தான் வந்து இதுக்கான ஆன்சர். அடுத்து 4th கொஸ்டின், மனவெழுச்சி காதர்சிஸ் என்பது எதனை குறிக்கிறது? வெரி வெரி இம்பார்ட்டன்ட், இந்த வேர்டு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மனவெழுச்சி காதர்சிஸ் என்பது எதனை குறிக்கிறது? சூப்பர், எதுங்க? மனவீழ்ச்சியின் வெளியீடு. ஸோ மனவீழ்ச்சி காதர்சிஸ் அப்படின்னா ஒருத்த வந்து மனவீழ்ச்சியை வந்து எப்படி வெளியீடு செய்கிறாரு அப்படின்றத குறிக்கக்கூடியதான் வந்து மனவீழ்ச்சி காதர்சிஸ் அப்படின்றதுங்க. ஸோ மனவீழ்ச்சி நீச்சி அப்படின்னா ஸோ அது என்ன ஆகக்கூடியது? ஸோ நீண்டு கொண்டே போகக்கூடியது, பல்வேறு காலங்களுக்கு நீண்டு கொண்டே போகக்கூடியதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், அது வந்து நம்ம மனவீழ்ச்சி நீச்சின்னு சொல்லுவோம். அதாவது மூடு, அதாவது ஏதோ ஒரு எப்போ நடந்திருக்கும் அதை நினச்சி இப்போ ஃபீல் பண்ணுவோம், என் மூடு சரியில்லைப்பா அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அது எல்லாமே அந்த மனவீழ்ச்சி நீட்சியில் வரக்கூடியது. மனவீழ்ச்சி முதிர்ச்சி அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறது, ஒரு மன வளர்ச்சி முழுசா ஒருத்தருக்கு வளர்ந்து முடிஞ்சிடுச்சு அப்படின்னா அதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், மனவீழ்ச்சி முதிர்ச்சி அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். அடுத்து மனவீழ்ச்சி போராட்டம். என்னதுங்க? மனவீழ்ச்சி போராட்டம். மனவீழ்ச்சி வந்து கட்டுப்பாடே இல்லாமல் இருக்கு. ஸோ எமோஷனல் வந்து ஒரு கண்ட்ரோல்லே இல்லாமல் இருக்குது அப்படின்னா அது மனவீழ்ச்சி போராட்டம்னு சொல்லுவாங்க. இங்கே நம்ம கேட்டது மனவீழ்ச்சி காதர்சிஸ்ன்னு கேட்டோம், அது வந்து மனவீழ்ச்சி வெளியீடு. பள்ளி பருவ குழந்தைகளின் மனவீழ்ச்சியை அதிகம் பாதிக்கும் காரணி எது? ஸோ பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடிய அந்த குழந்தைகளோட மனவீழ்ச்சி எமோஷன்ஸை அதிகமாக எது பாதிக்கிறது? சூப்பர், எதுங்க? நண்பர்கள். ஸோ அந்த நண்பர்களோட வட்டாரம் தான் வந்து அவனோட எமோஷன்ஸை பாதிக்கிறதுல மிக முக்கிய பங்கு வகிக்குதுங்க. ஓகேங்களா? அப்போது பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடிய அந்த மாணவர்களோட அந்த எமோஷன்ஸில் பாதிக்கிறதுல மிக முக்கிய பாதிக்கக்கூடிய ஒரு காரணியாக எது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஒப்பார் குழு தான் வந்து இருக்கும். அடுத்து
ஒருவனுக்கு மற்றவர்கள் மீது இரக்கம் அனுதாபம் அதிகரித்து காணப்பட காரணம். ஸோ ஒருத்தர் மேல நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான அளவு இரக்கமா இருக்கும், அதிகமான அளவு அனுதாபமும் ஏற்படும். அப்படி அனுதாபமும் இரக்கமும் ஏற்பட காரணம் யாது? சூப்பர். மனவெழுச்சி, முதிர்ச்சி. ஸோ எப்போ ஒருத்தருக்கு வந்து அந்த எமோஷனல் வந்து பார்த்தீங்கன்னா முதிர்ச்சி அடைஞ்சிருச்சு, எமோஷனலோட ஸ்டேஜ் வந்து அதிகமாகிடுச்சு அப்படின்னா அதை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா மனவெழுச்சி, முதிர்ச்சின்னு சொல்லுவாங்க. அப்போதான் வந்து இரக்கம், அனுதாபம் போன்ற விஷயங்கள்லாம் வந்து நான் ஆகும் தோன்ற ஆரம்பிக்கும். அடுத்து 7வது கேள்வி. அடிப்படை மனவெழுச்சியுடன் தொடர்பற்றது எது? அடிப்படை மனவெழுச்சியுடன் தொடர்பற்றது எது? அடிப்படை மனவெழுச்சி அப்படின்ற வேர்டு நம்ம பார்த்தோம், ஞாபகம் இருக்குங்களா? பிரைமரி எமோஷன்ஸ் அப்படின்னு சொன்னா, அதாவது பிறந்த குழந்தைகள்கிட்ட அந்த குழந்தைகள்கிட்ட இருக்கக்கூடிய எமோஷன்ஸ் தான் அடிப்படை மனவெழுச்சி, பிரைமரி எமோஷன் சொல்லுவாங்க. அப்ப எதெல்லாம் அடிப்படை மனவெழுச்சி அப்படின்னா அச்சம் அடிப்படையான மனவெழுச்சி தான். கோபமும் அடிப்படையான மனவெழுச்சி தான். மகிழ்ச்சியும் அடிப்படையான மனவெழுச்சி தான். ஸோ மரியாதை வராதுங்க. இப்போ இதுதான் வந்து இங்க தவறா இருக்கு. ஏன்னா மரியாதை அப்படின்றது பிறந்த குழந்தைகிட்ட இருக்காது. அச்சம் இருக்கும், கோபம் இருக்கும். ஸோ அச்சம்னா புதுசாக ஒருத்தரை பார்க்குறப்போ பயப்படும், கோபம்னா அதுக்கு தேவையான பொருள் கிடைக்காதப்போ கோபப்படும், துன்பம்னா அப்பா அம்மாவை பார்க்காதோ இல்லை வேற எதனா தவறி கீழ் வேறப்போ துன்பப்படும், அப்போ அழுவும். அதுக்கு தேவையானது கிடைச்சப்போ மகிழ்ச்சி அடையும். இந்த 4 அடிப்படையான மனவெழுச்சிகள் மட்டும்தான் ஒரு குழந்தைகிட்ட வந்து ஏற்புடையதா வந்து இருக்கும். அப்போ மரியாதை அப்படின்றது வந்து அதில் வராது. மரியாதைன்றது வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒருத்தரான பாராட்டப்படக்கூடிய ஒரு மனவெழுச்சி. அடுத்து, பிறரை சார்ந்து எழும் மனவெழுச்சிகளுடன் தொடர்பற்றது எது? பிறரை சார்ந்து, ஸோ மற்றவங்களை சார்ந்து ஒரு மனவெழுச்சி ஏற்படுது அப்படின்னா அது எதெல்லாம் இருக்கும்? எதுனா அன்பு. ஸோ அன்பு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தரை சார்ந்து தான் இருக்கணும், ஓகேங்களா? அதே போல பொறாமை, இன்னொருத்தரை பார்த்தா பொறாமைப்படுவோம், அதுவும் இன்னொருத்தரை சார்ந்து இருக்கும். இரக்கமும் இன்னொருத்தரை பார்த்தா இறக்கப்படுவோம், அதுவும் மற்றொருத்தரை சார்ந்து தான். ஆனா துன்பம் அப்படின்றது இது அடிப்படை மனவெழுச்சியில வரக்கூடியது. அப்ப இங்க இது பொருந்தாது, பீதா வந்து பொருந்தாது. அன்பு, பொறாமை, இரக்கம் இது 3 வந்து பார்த்தீங்கன்னா பிறரை சார்ந்து எழக்கூடிய மனவெழுச்சிகள். அடுத்து 9வது பாருங்க. அருவருப்பு, வலி, உற்சாகம் ஆகிய மனவெழுச்சிகள் எதனால் தூண்டப்படுகிறது? அருவருப்பு, வலி, உற்சாகம் இந்த மனவெழுச்சிகள்லாம் எதனால வந்து தூண்டப்படுதுங்க? ஸோ நீங்க சிம்பிளா யோசிச்சா உங்களுக்கு வந்துடும். அருவருப்புனா ஏதோ ஒரு பொருளை பார்க்குறப்ப நம்ம என்ன பண்ணுவோம், அச்சா என்னடா அது எப்படி இருக்கு அப்படின்னு அருவருப்போம். இல்லை ஸ்மெல் பண்றப்ப என்ன இப்படி ஸ்மெல்லா இருக்கு அப்படின்னு அருவருப்போம், ஓகேங்களா? அடுத்து வலி விடுங்க, நம்மளோட ஸ்கின்லையோ இல்லை ஏதோ ஒரு இடத்துல அடிபடுறப்போ இல்லை யாரோ ஒருத்தர் வலியில துடிக்கிறப்ப பார்த்தா நம்மளுக்கு வலி ஏற்படும். அடுத்து உற்சாகம், இது எங்கங்க? ஏதோ நம்மளுக்கு பிடிச்ச பொருளை பார்க்கறது, பிடிச்ச பொருளை சாப்பிட்றது, இல்லை பிடிச்ச ஸ்மெல் பண்ணுறது, இது மூலமாக நம்மளுக்கு என்ன ஆகும், உற்சாகம் வந்து ஏற்படும். அப்போது இந்த அருவருப்பு, வலி, உற்சாகம் இதெல்லாம் எதனால் ஏற்படக்கூடியது அப்படின்னா புலன் உணர்ச்சிகளால் ஏற்படக்கூடியது. ஸோ புலன் உணர்ப்புகளால் ஏற்படக்கூடிய அந்த உணர்ச்சிகளால் ஏற்படக்கூடியது. அதனால தான் இது புலன் உணர்ச்சிகளால் ஏற்படும் மனவெழுச்சிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து 10வது, டேஷ் என்பது வெறுப்பூட்டும் எதிர்மறை மனவெழுச்சி ஆகும். டேஷ் என்பது வெறுப்பூட்டும் எதிர்மறை மனவீழ்ச்சி ஆகும். சூப்பர். எதுங்க? பயம். சீதாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ இந்த பயம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா வெறுப்பூட்டக்கூடிய ஒரு எதிர்மறையான ஒரு முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு மனவீழ்ச்சி, ஓகேங்களா? இந்த மனவீழ்ச்சி வந்து எப்படி வேணாலும் வந்து செயல்படக்கூடியதாக இருக்கும். பயத்தால் வந்து அவங்க முடிவுகள், தவறான முடிவுகள் எடுக்கக்கூடியதாக இருக்கும், இல்லை பயத்தால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒதுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் வந்து நடக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ பயம் அப்படின்றது ஒரு வெறுப்பூட்டும் எதிர்மறை மனவீழ்ச்சியாக தான் வந்து செயல்படக்கூடியது. ஸோ இந்த 10 கொஸ்டின்ஸை மறுபடியும் உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறேன். மனித உணர்ச்சிகள் இயல்போக்கங்களிலிருந்து தோன்றது மக்டுக்கள். அந்த இயல்போக்கங்கள் வந்து 3 இருக்கும்: அறிவு, உணர்வு, உடல் இயக்கம் அப்படின்னு. மனவீழ்ச்சி தூண்டல்கள் மூளையோட ஹைப்போதலாமஸை தான் வந்து தாக்குது. மனவீழ்ச்சி காதர்சிஸ் அப்படின்னா மனவீழ்ச்சி வெளியீடு. பள்ளிப்பருவ குழந்தைகளோட மனவீழ்ச்சி அதிகரிக்க முக்கிய காரணமாக இருக்கிறது நண்பர்கள். ஒருவனுக்கு மற்றொரு மீது இரக்கம், அனுதாபம் ஏற்பட காரணம் மனவீழ்ச்சி, முதிர்ச்சி. அடிப்படை மனவீழ்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா அச்சம், கோபம், துன்பம், மகிழ்ச்சி வரணும், அப்போ மரியாதை வராது. பிறகு சார்ந்த எழு மனவீழ்ச்சிகளில் வராது துன்பம், ஏன்னா அது அடிப்படை மனவீழ்ச்சியில் வரக்கூடியது. அருவருப்பு, வலி, உற்சாகம் ஆகிய மனவீழ்ச்சிகள் எதனால் தூண்டப்படுகிறது அப்படின்னா புலன் உணர்ச்சியால் தூண்டப்படுகிறது. எதால் தூண்டப்படுதுங்க? புலன் உணர்ச்சியால் தான் வந்து தூண்டப்படுது. டேஷ் என்பது வெறுப்பூட்டும் எதிர்மறை மனவீழ்ச்சி ஆகும். எதுனா பயம் அப்படின்றதா வந்து வெறுப்பூட்டக்கூடிய ஒரு எதிர்மறை மனவீழ்ச்சியா வந்து செயல்படக்கூடியது.
அடுத்து 11வது கேள்வி, இது உங்களுக்கான கேள்வி. ஓகேங்களா? சரிங்க, இது பார்க்கலாம் பாருங்க. குழந்தைகளிடம் பயம் மற்றும் பிற மனவெழுச்சி துலங்கல்களை ஆக்க நிலையுறுத்த கற்றல் மூலம் உருவாக்க முடியும், அதே போன்று அழிக்கவும் முடியும் என கூறியவர். ஸோ குழந்தைகள்கிட்ட ஏற்படக்கூடிய பயம் மற்றும் பிற மனவெழுச்சிகள், பயமா இருக்கட்டும், அதே போல் ஏற்படக்கூடிய பிற மனவெழுச்சிகளாக இருக்கட்டும், இந்த துலங்கல்களை ஆக்க நிலையுறுத்த கற்றல் மூலம் உருவாக்க முடியும். ஸோ ஆக்க நிலையுறுத்த மூலமா நம்மளால உருவாக்கவும் முடியும், அதே போல அதை அழிக்கவும் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கூறியவர் யார்? ஸோ 4 ஆப்ஷன்ஸ் இருக்கு பாருங்க. அப்போ குழந்தைகள்கிட்ட மனவெழுச்சிகளை ஆக்க நிலையுறுத்த மூலம் உருவாக்க முடியும், அழிக்கவும் முடியும் சொல்லிட்டு கூறியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷன்ஸ்ல எது ஆன்சர் வரும் அப்படின்றத நீங்க வந்து கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. ஓகே, ஸோ கமெண்ட்ல நீங்கள் ஆன்சர் சொல்லுங்கள், இல்லை நெக்ஸ்ட் வீடியோ லேட் பண்ணுங்கள், அதை நான் உங்களுக்கு ஆன்சர் வந்து தெரியப்படுத்துகிறேன். தேங்க்யூ கைஸ். அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன்.